தலைப்பு சத்தியமாகிய கிறிஸ்துவை விசுவாசித்தல். Believing in Christ, that truth. சத்தியமே வடிவான அல்லது சத்தியமே உருவான அந்த கிறிஸ்துவை விசுவாசித்தல், நம்புதல், பற்றி கொள்ளுதல். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகளிலே நாம் அவரோடு கூட இடைபடுவதையும் அல்லது கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுவதையும் நாம் சில நேரங்களிலே அனுபவிக்காமல் இருந்து விடுகிறோம். அந்த சத்தியம், the truth, உண்மை என்று சொல்வது அது ஒரு அனுபவம். இந்த சத்தியத்தை விவரிக்கக்கூடிய ஒரு தத்துவ கோட்பாடு ஒரு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அது இப்படி சொல்கிறது, the truth is not an objective but rather a construction of our individual and collective experience. உண்மை என்பது ஒரு பொருள், அர்த்தம். அது ஒரு பொருள், ஏதோ நான் தொட்டு உணர்கிற பார்க்கிற ஒரு பொருள் அல்ல. பிற்பகுதிகளின் சுருக்கம் அனுபவம் என்பதுதான். ஆகவே அந்த உண்மை, அந்த சத்தியத்தை அனுபவித்தால் உணர முடியும். ஒரு கற்பனை கதை. ஒரு மனிதர் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு கவனக்குறைவில ஒரு குழியில விழுந்து விட்டார், ஆழமான குழியில. அப்பொழுது அந்த வழியாக ஒருவர் வருகிறார். என்னை காப்பாற்றுகிற சத்தம் கட்டி எட்டி பார்க்கிறார். நீ எப்படி விழுந்தாய் என்று கேட்க, நான் எப்படியோ விழுந்து விட்டேன், என்னை காப்பாற்றுங்கள். அவர் சொன்னார், இல்லை, நீ இந்த புத்தகத்தை படித்திருக்கிறாய், இந்த புத்தகமே எனக்கு தெரியாது சொல்லிவிட்டார். நீ இந்த புத்தகத்தை படித்திருந்தால் நீ ஒரு ஞானியாக இருந்து குடியிலே விழுந்திருக்க மாட்டாய் என்று சொன்னார். அந்த புத்தகத்துக்கு சொல்கிற அளவுக்கு நீ யார் என்று கேட்டபொழுது, நான் தான் இந்த புத்தகத்தை எழுதின தத்துவ ஞானி என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கை தத்துவத்தை, பிலாசபி நீ படித்திருந்தால் அதை நீ விழுந்திருக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு, பரவாயில்ல, வந்து படித்துக் கொள்கிறேன், நீ காப்பாற்றுகிறதா? இல்லை, உன்னை என்னுடைய புத்தகத்தை நீ படிக்கவில்லை, ஆகவே அதை காப்பாற்ற மாட்டேன் என்று போய்விட்டேன். அடுத்து ஒரு நபர் வந்தார். எப்படி விழுந்தார் என்கிற, நான் கவனக்குறைவில் விழுந்து விட்டேன் என்று சொன்னார். அப்போது என்னை தெரியுமா என்றால், எனக்கு தெரியாது என்றால், நான் தியானம், எவ்வளவு தியானத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், நான் ஒரு சன்னியாசி, என்னை தெரியாதா என்றார். ஐயா, இனியை தெரிந்து கொள்ள என்னை காப்பாற்றுவேன். இல்லை, நீ என்னுடைய தியானத்தையும் என்னுடைய சன்னியாசத்தையும் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்திருக்கிறார், உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன் என்று போய்விட்டார். மூன்றாவது ஒருவர் வந்தார். ஐயா, காப்பாற்றுங்கள் என்று சத்தம் கேட்டது. உடனடியாக அந்த ஆபத்தையும் எதையுமே பொருட்படுத்தாமல் தாமே அந்த குழிக்குள் இறங்கி அவருடைய கைகளை பிடித்து அவரை தூக்கி அவரை எடுத்துக் கொண்டு வந்து காப்பாற்றினார். ஐயாவை பார்த்தவர்கள் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நீ நான் கூப்பிட்ட உடனே, என்னை வந்து கூப்பிட்ட உடனே என்னை காப்பாற்றுகிறீரே, நீ யார் என்று கேட்டார். அவர் சொன்னார், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுத்துருவோம் அதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நான் தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அனுபவம். அப்பொழுதே அவன், ஆண்டவரே, என்னை காப்பாற்றி இருக்கிறேன், நீதான் என் ரட்சகர் என்று ஒப்புக் கொடுத்தார். அது உண்மை என்பது இங்கோ காதால் கேட்பதல்ல, கண்ணால்
உணர்வல்ல, தொட்டு உணர்வதல்ல, அது அனுபவம். இந்த அந்த சத்தியத்தை இரண்டு அனுபவங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு ஒரு பொருளை போல இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் அது வெறும் பொருள் அல்ல, அது அனுபவமாக மாற வேண்டும் என்ற தியானத்தினுடைய முடிவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சத்தியம் என்பது நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகம். அதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம். ஜீவ அப்பம் வானத்தின் மன்னா அன்று இந்த சத்திய வேத புஸ்தகத்திற்கு நம் கையில் இருக்கிற பைபிளுக்கு அநேக சொற்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 119 சங்கீதத்தினுடைய எல்லா வசனங்களும் அந்த ஆணுடைய வார்த்தை அது பிரதிபலிக்கிற வார்த்தைகளாகவே ஏதோ ஒரு வகையில கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளை, நியாய பிரமாணம், பிரமாணம், கர்த்தருடைய சத்தம், வசனம் என்று அநேக பதங்களிலே 119 சங்கீதத்துடைய அத்தனை வசனங்களும் அதை வர்ணித்துக் கொண்டே இருக்கும். அது வேதத்தை அநேக இடங்களிலே இதை குறித்து நாம் பார்த்துக்கொண்டு இது நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த சத்திய வசனத்தை, அந்த வசன சத்தியமாகிய அந்த வசனத்தை நாம் முதலாவதாக அதையும் வெறும் வேதாகமும் இருபுறமும் கருப்பு பட்டையும் என்பதற்கு அடையாளமாக கருப்பு அட்டையினால் பொதிக்கப்பட்டிருக்கிற அது ஒரு புத்தகமாக மட்டும் பார்க்காமல் அதை அனுபவமாக மாற்ற வேண்டும். ஒருவேளை ஒரு மனப்பாட வசனத்தை சொல்லும்போது சங்கீதம் 1 சொன்னார். அதை நாம் எப்படி அனுபவமாக மாற்றிக்கொள்ள சங்கீதக்காரரை அனுபவமாக மாற்றிக்கொண்டார். இரவும் பகலும் அதை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே அது அனுபவமாக எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால் இந்த வேத புத்தகத்தில் தலையாடியில் வைக்கும் போதல்ல, தலைமாட்டில் தலையாடி பயமா இருக்கு அந்த பொருள் அல்ல. அதற்கு மறுபடியும் truth is not an objective, அதே போல Bible is not a material. அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். ஆக அது நம்மை பாதுகாப்பதற்காகவோ அல்லது நம்மை ஒரு அடையாளம் கட்டுவதற்காகவோ அது ஒரு பொருளாக இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும். அப்படியானால் அது வாழ்க்கையில அனுபவமாக மாறும். தியானித்தால் மட்டும் போதுமா என்றால் அப்படி அல்ல. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் யாக்கோபு சொல்கிறார்களா, அதைத்தான் வெளிப்படுத்துகிற விசேஷம். 1வது அதிகாரம் 3வது வசனத்துல அந்த வார்த்தையின் கேட்டு அதை கை கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். அப்படியா அதைத்தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அதை பார்ப்பது என்பது வேறு, ருசிப்பது என்பது வேறு. ருசிக்கும் பொழுதுதான் அவ்வளவு சுவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல சுவைக்கும் பொழுது ஒரு அனுபவம். அது இதை தியானிப்பது மட்டுமல்ல, அதன்படியே நடக்க வேண்டும். நான் எனக்கு நடக்க வேண்டிய வழிகளை போதித்து, அதுதான் சங்கீதத்தில் அனுபவிக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கிறது, அந்த வழியிலே நடக்கும்படியாக அதை கை கொள்வேன். அது முதலாவது தியானிக்க வேண்டும். எப்பொழுதுதான் தியானிக்கணுமா? இரவும் அதுவும் தியானிக்கிறவா தியானிக்க வேண்டும். அதோடு நிறுத்தி விடக்கூடாது. அதை அனுபவமாக மாற்றுவதற்கு அதை கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அதோடு நிப்பாட்டி விடக்கூடாது, அதை நம்மகிட்டே நிப்பாட்டி விடக்கூடாது. இந்த வசனம் மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல பெரியவங்களுக்கு நிறைய ஒரு அனுபவம் இருக்கும். சண்டே ஸ்கூல் படிக்கும் போது வசனம் சொன்னது, இன்னைக்கு மறுபடியும் வசனம் சொல்லியிருக்கிறோம். இந்த வசனத்தை உச்சரிக்கும் பொழுது அதனாலும் ஆசீர்வாதம் இருக்கிறார்கள். ஆக இது மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டியது. அதனால்தான் அவருடைய கடைசி கட்டளையாக மற்ற 28
இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து ஒரு விவரத்தை சொல்லி எல்லாரையும் சீஷராக சகல ஜன சீஷராக இந்த சுவிசேஷத்தை பிதாக்குமான பரிசுத்த நாமத்தால் ஞானஸ்தானம் கொடுத்து இந்த சுவிசேஷத்தை அவளுக்கு பிரசங்கித்து அவளுக்கு பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த சத்தியம், இந்த வசனம் தான் சத்தியம். இது சத்தியம். இது பொருளாக இருந்தால் இதற்கு ஒரு ஆயுசு இருக்கும், ஒரு கேரண்டி, 1 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் வாரண்டி என்று இருக்கும். மனுஷனால் 70 வயசு ஆயுசு, பலத்தின் மிகுதினால் 80 என்று கூட இருக்கலாம். இன்னும் அதற்கு மேலாகவும் இருக்கலாம். வயது வசனம் சொல்ற அப்படி இப்பொழுது அதற்கு மேலாகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு அவ்வளவுதான் ஆயுசு. ஆனால் வேதத்தை குறித்து இந்த வேதமே சொல்கிறது, வானமும் பூமி மனித போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ ஒரு காலம் அழியாது, அது நித்தியமானது. அதே இதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சீஷனுக்கு கட்டளையாக கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தலைமுறையாக இது கடந்து வர வேண்டும். உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் இது உங்கள் பிள்ளைகளுக்கு போதுங்கள். 11வது அதிகாரம் உபாகம் 11ஆம் அதிகாரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், பிள்ளைகள் அவருடைய தலைமுறைக்கு சொல்லுங்கள். இப்படி இந்த போதகத்தை வீட்டிலே வெளியே எல்லா இடங்களிலும் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இது அப்படியே ஒவ்வொருத்திலிருந்து அதை கைமாறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆக இதுதான் சத்தியம். இது ஜீவனுள்ளதாய் இருக்கிறபடியினாலே இது அப்படியே கைமாறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆக சத்தியத்தை எப்படி அனுபவமாக்கிக் கொள்வது என்றால் அதனை தியானிக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அதனை பலன் மற்றோடு பகிர்ந்து கொள்வது என்றால் விதை விளைப்பது போல 1, 30, 60, 100 ரூபாய் அது கனி கொடுக்கும், வளரும், மேலாக மாறும். அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் அனுபவம். இந்த படிநிலைகளிலே இதை கடைபிடிப்போம்னால் இந்த சத்தியமாகிய வேத புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறி ஆசீர்வாதமாக மாறும். 1வது பகுதியில். 2வது பகுதியில் இந்த சத்தியம் எனப்படுவது என்ன என்றால் யோவானுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறேன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி கிருபையும் சத்தியமாக வந்தார். 2வது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமாம், கிருபையினால் சத்தியத்தால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவர் கிருபையின் தேவன் மட்டுமல்ல, சத்தியமான தெய்வம். ஆக 2வது பகுதி, முதல் பகுதியிலே வேத புஸ்தகத்தை சத்தியம் என்று ஒருவரை பார்க்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவையே சத்தியமாக பார்க்கிறோம். அவரே சொன்னார் இல்லையா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நானே சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த 2வது பகுதியில் இயேசு கிறிஸ்துவையே சத்தியமாக பார்க்கிறோம். மோசேக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது 2வது முறையாக அந்த கட்டளை பலகையை கொடுத்து கற்பனை எழுதுவதற்காக மறுபடியும் மோசையை அழைத்த பொழுது யாத்திராவின் 34வது அதிகாரத்திலே அங்கே சத்திய தேவன் என்பதை தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தை வாசி. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அப்ப அந்த தேவனுக்கே ஒரு மறுமை இருக்கிறது, அதுதான் சத்தியம். சத்தியம். இந்த சத்தியம் என்பதற்கு வசனம் என்று சொல்லப்படுவது பொழுதுமே இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்கிறாரே, நானே சத்தியம், I am the truth, நானே சத்தியம். கிருபையும் சத்தியம் உள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தினார். அதே
சத்தியம் எனப்படுவது வேத புத்தகம் என்பது போல சத்தியம் எனப்படுவது இயேசு கிறிஸ்துவாகவும் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்றால் ஒன்று வேத புத்தகத்தின் வசனமும் உண்டு, இயேசு கிறிஸ்துவும் உண்டு. இந்த வசனத்தை அறிந்தால் அதன் மூலமாகவும் விடுதலை உண்டு, இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் அவர் மூலமாகவும் விடுதலை உண்டு. ஆக நம்முடைய முழு நம்பிக்கையும் அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து மேலே நாம் முழுமையாக வைத்து விட வேண்டும். அதைத்தான் நம்முடைய வேத பாடல்கள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். யோவான் சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரிய ஜெபம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜெபம் தாங்க, ஒரு நீண்ட ஜெபம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்திலே அவர் சொல்லும் பொழுது அவரை போலத்தான் நாம் இருக்க வேண்டும், அவரை போல நாம் இருப்பது என்பது அது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் அதுதான் அவர் எப்படி எதிர்பார்த்தார் என்றால், பிதாவும் அவரால் ஒன்றாய் இருக்கிறது போல நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வசனத்தின் மூலம் இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த கனி திராட்சை செடி கொடியினுடைய ஊமையை சொல்லி நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுங்கள். ஆக இந்த சத்திய தேவனோடு கூட நம்மை இணைத்துக் கொள்கிற 7ஆம் வசனம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து இருந்தால் தான் இந்த ஜெபத்திற்கு மகிமை இருக்கும். ஆக அவரோடு இணைந்து கொள்வது இப்பொழுது வேடபாரமா வாசி கேட்ட 17:17 யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனம் நீ சத்தியப்படுத்தும், நீ சத்தியப்படுத்தும், சத்தியத்தில் பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய வசனம் சத்தியம். இப்பொழுது வசனமும் சத்தியம், கிறிஸ்துவும் சத்தியம். முடிவுக்கு நாம் கடந்து வருகிறோம். ஆக இந்த வசனம் என்பது என்ன? கிறிஸ்து வசனத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார். ஆக இந்த வசனத்தை வேறு விதமாக, கிறிஸ்துவை வேறு விதமாக பார்ப்போம் என்று சொன்னால் இதை நாம் அனுபவிக்க முடியாது. அனுபவமாக மாற்ற வேண்டுமானால் இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை கிறிஸ்து வழியாக பார்க்க வேண்டும், கிறிஸ்துவை இந்த சத்தியத்தின் வழியாக பார்க்க வேண்டும். இந்த சத்தியமாக வார்த்தையாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்ற வசனங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. இப்போ இந்த நம்முடைய தலைப்பு இருக்கிறது சத்தியமாகி கிறிஸ்துவை விசுவாசித்திருந்தது. ஆக இந்த கிறிஸ்து தான் சத்தியம், சத்தியம் தான் கிறிஸ்து. இப்படி பார்க்கும் பொழுது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த கிறிஸ்து எனப்படுகிறவர், நம்முடைய ஆண்டவர், அவர் ஒரு பொருள் அல்ல, கையினாலே உருவாக்கப்பட்ட, கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. இயேசு கிறிஸ்து அது ஏதோ ஒரு சிற்பியினால் உருவாக்கப்பட்ட உருவம் அல்ல, ஏதோ ஒரு கலைஞரால் தீட்டப்பட்ட ஓவியம் அல்ல. அவர்தான் ஜீவன், அவர்தான் சத்தியம், அவர்தான் வழி. ஆக அவர் பொருள் அல்ல என்பது அதனோட சுருக்கம், ஒரு பொருள் அல்ல. வாழ்க்கையில அவர் அனுபவமாக மாற வேண்டும். அது சத்தியம் நமக்கு 2 வகையிலே நாம் அனுபவிக்க முடியும். ஒன்று வேத வசனத்தினூடாக அதனை நாம் அனுபவிக்க முடியும். மற்றொன்று கிறிஸ்துவையே தரிசித்து நாம் அவரை அனுபவிக்க முடியும். இதுதான் உதாரணமாக இந்த கற்பனை கதையை சொல்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துவை ஆலயத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறவராக பார்க்கிறோம். நம்முடைய வீடுகளிலே
ஊழியத்தில் இருக்கிறவராக பார்க்கிறோமா? அப்படி பார்ப்போம் என்றால், ஒரு பொருளாகவே நினைப்போம் என்றால் அவரை தேடி போக வேண்டும். காந்தி மியூசியத்திலே மதுரையிலே அவருடைய துணி இருக்கார். சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னையிலே தோமாவுடைய நினைவிடத்தில் ஒரு சிறு இரும்பு துண்டு இருக்கார். சென்ட் பிரான்சிஸ் கோயில் ஆலயத்தில் கோவாவிலே அவருடைய உருவம் இருக்கிறார். எல்லாம் தேடி போய் ஒரு பொருளாக பார்க்க முடியும். இப்படித்தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கும்படியாக அதிகாலையிலே ஸ்திரீகள் ஓடினார்கள். அங்கே பொருட்களே கிடையாது. அங்கே இருந்து வாலிபர்கள் வெள்ளங்கி தரித்திருந்த தூதர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அங்கு வெறுங்கரை மரித்த அடையாளம் அல்ல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. பொருளாகவரை தேட வேண்டாம், ஒரு அடையாளமாக தேட வேண்டாம், வீடுகளிலே விக்கிரகங்களாக அடையாளங்களாக வைத்து தேட வேண்டாம். கல்லறையே வெறுமையாகத்தான் இருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர், உயிரோடு எழுந்த ஆண்டவர். கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அங்கு பொருளே கிடையாது, அடையாளத்துக்கு பொருள் கிடையாது. உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அப்படியாக என்ன செய்ய வேண்டும்? அவரை தரிசிக்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். எம்மாவோஸ் சீடர்கள் விசுவாசங்கள் அவர் இருந்தார்கள். அவரை இயேசு கிறிஸ்துவிலே பேசிக்கொண்டு போகிறார்கள். அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. விசுவாசத்தின் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. 19, 20, 21, 22 வருஷங்களை பார்க்கும் பொழுது ஒரு வேலைகளுக்கு சென்று அவர் அப்பத்தை பிடிக்க அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுதுதான் அவர் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூடவே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை, அந்த சத்தியமாகிய கிறிஸ்துவை அனுபவிக்காமல் இருந்து போவாரா? இதனாலே அவருடைய சரீரமாகிய திருவருகளை கலந்து கொள்கிறார்களே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களையும் திறந்து உம்மை பார்த்து தரிசித்து உம்மை அனுபவிக்கிற அனுபவத்தை, இது வேதத்தை நான் அனுதினம் வாசிக்கிறேன். ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு அந்த வேதத்தினூடாக உம்மை தரிசிக்க, உம்மை அனுபவிக்கிற அனுபவத்தை தாரும் என்ற உணர்வோடு கூட இந்த நாள் திருமணத்திலும் நாம் கலந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சரீரம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றத்தை தானே கொண்டு வர ஆசைப்படுகிறது. அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆக இந்த சத்தியமாகிய கிறிஸ்துவை விசுவாசித்தல் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்வோம். அதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வராக. இந்த திருவார்த்தைகளால் கட்டணம் ஒவ்வொருடையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.